ஒரு மனுஷன் எழுதின கதை. ஆனா அதுல நடிச்சவங்க, கேமரா, செட் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா நம்ப முடியுதா? ஆமாங்க. ஏஐய மட்டும் வச்சு ஒரு கம்ப்ளீட் எமோஷனல் விளம்பரத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னு நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க, அதோட பின்னாடி இருக்கிற ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். நாம பார்க்க போறது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கான விளம்பரம், அதுவும் நம்ம தமிழ் மொழியில. ஆனா இதுல ஒரு பெரிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? இந்த விளம்பரத்தை உருவாக்கின டீம்ல பாதிக்கு மேல ஏஐ டூல்ஸ் தான். சும்மா ஒரு ஐடியாவா இருந்தத எப்படி ஒரு உயிரோட்டமான காட்சியா மாத்துனாங்க, அந்த ஏஐ டூல்ஸ எப்படியெல்லாம் ஒன்னா சேர்த்து வேலை வாங்குனாங்கன்னு நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். இது அந்த விளம்பரத்துல வர ஒரு சின்ன டயலாக் தான். ஆனா இத பேசுறது ஒரு நிஜமான நடிகரே கிடையாது, ஒரு ஏஐ கேரக்டர். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரிய திரையில கொண்டு வரதுக்கு பின்னாடி எவ்ளோ பெரிய ப்ராசஸ் நடந்திருக்கும். அந்த முழு பயணத்தையும் தான் நாம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, இது எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா? அதுதான் நம்ம ஸ்கிரிப்ட். அதாவது மனித மூளையிலிருந்து வந்த ஒரு கதை. ஏஐ எவ்வளோதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் சரி, எல்லாமே இங்கிருந்து தான் தொடங்குது, ஒரு நல்ல ஐடியாலிருந்து. வாங்க, இந்த விளம்பரத்தோட அடித்தளமா இருந்த அந்த ஸ்கிரிப்ட முதல்ல பாப்போம். இத உருவாக்குனவர் பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான 5 ஸ்டெப் ப்ராசஸ ஃபாலோ பண்ணிருக்கார். நம்ம புரிதலுக்காக நாமளும் அதையே ஒரு ரோட் மேப் மாதிரி வச்சுக்கலாம். இதுல முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அந்த கதைய எழுதுறது தான். இப்ப இந்த ஸ்லைட பாருங்களேன், இவ்ளோ சுவாரஸ்யமா இருக்குன்னு. ஏஐயை யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே மனுஷனோட கிரியேட்டிவிட்டி எவ்ளோ வேலை செஞ்சிருக்குன்னு இதுல நல்லா தெரியுது. முதல்ல கிளையண்ட் கொடுத்த ஐடியா என்னன்னா, 2 பெண்கள் ஒரு பார்க் பெஞ்ச்ல உட்கார்ந்து பேசுற மாதிரி. ஆனா கிரியேட்டர் அதை எப்படி மாத்தினாருன்னா, 2 பேரும் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல யதார்த்தமா சந்திச்சு பேசுற மாதிரி. இந்த ஒரு சின்ன மாற்றம் அந்த முழு காட்சியுமே எவ்ளோ இயல்பா மாத்திருச்சு பாத்தீங்களா? இது ஏதோ சும்மா 2 வரியில எழுதின கதை கிடையாது. மொத்தம் 9, ஆமா 9 தனித்தனி காட்சிகள் கொண்ட ஒரு டீடைல்டான ஸ்கிரிப்ட் இது. ஒவ்வொரு காட்சியும் எப்படி இருக்கணும், டயலாக்ஸ் என்னன்னு எல்லாமே அதுல இருந்துச்சு. இதை ஃபைனல் பண்றதுக்கு ரொம்ப கவனமா பிளான் பண்ணி கிளையண்ட் கூட பல தடவை பேசி நிறைய திருத்தங்கள் செஞ்சிருக்காங்க. ஓகே, இப்போ கதை ரெடி. அடுத்த ஸ்டெப் என்ன? ஆப்வியஸா நடிகர்கள் வேணும் இல்லையா? ஆனா இங்க நிஜ நடிகர்கள் கிடையாது. சோ இப்போ நம்ம ஏஐய வச்சு எப்படி டிஜிட்டல் ஆக்டர்ஸ காஸ்டிங் செஞ்சாங்கன்னு பார்க்க போறோம். இதுதான் நம்மளோட 2வது ஸ்டெப். ஒரு ஏஐ கிட்ட இருந்து நாம நினைச்ச அவுட்புட்டை வாங்கணும்னா எவ்வளவு துல்லியமா நம்ம கமாண்ட்ஸ் கொடுக்கணும்னு இது ஒரு சூப்பர் உதாரணம். இங்க பாருங்க, இந்த காவேரிங்கிற கேரக்டர் உருவாக்க அவங்க ஜெமினி மாதிரி ஒரு டூலை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு தென்னிந்திய பெண், மாநிறம், கண்கள் நல்ல பிரகாசமா இருக்கணும், பேஸ்டல் கலர்ல புடவை கட்டியிருக்கணும்னு ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டா ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்திருக்காங்க. அப்போதான் உங்க மனசுல இந்த உருவம் அப்படியே திரைக்கு வந்திருக்கு. சரி, இப்போ 2 பக்காவான கேரக்டர் இமேஜஸ் ரெடி. ஆனா இங்கதான் ஒரு சின்ன டெக்னிக்கல் பிரச்சனை வருது. வீடியோவை ஜெனரேட் பண்ற ஏஐ டூலால ஒரே ஒரு இமேஜ்ல இருக்கிறவங்கள மட்டும்தான் பேச வைக்க, அதாவது அனிமேட் பண்ண முடியும். ஆனா இங்க நம்மகிட்ட 2 தனித்தனி இமேஜ் இருக்கே. இப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கிருந்து வந்துச்சுன்னா, இன்னொரு ஏஐ டூல் கிட்ட இருந்துதான். விஸ்க் அப்படின்னு ஒரு டூல். அது என்ன பண்ணுச்சுன்னா, தனித்தனியா இருந்தா விஜயா, காவேரி 2 பேரோட இமேஜும் எடுத்து 2 பேரும் ஒரே சீன்ல அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒன்னா நிக்கிற மாதிரி ஒரு புது இமேஜா மாத்தி கொடுத்துடுச்சு. இங்க நாம் ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். 2 பேரையும் ஒரே போட்டோல சேர்த்தது சும்மா பார்க்க நல்லா இருக்கணும்னு இல்ல. அது ஒரு புத்திசாலித்தனமான டெக்னிக்கல் ஒர்க் அரவுண்ட். அதாவது ஒரு ஏஐ டூலோட லிமிட்டேஷனை இன்னொரு ஏஐ டூலை வச்சே சரி பண்ணிருக்காங்க. சமையல்ல. ஓகே, இப்போ ஸ்டேஜ் ரெடி, ஆக்டர்ஸ் ரெடி, எல்லாரும் ஒரே சீன்ல இருக்காங்க. அடுத்து என்ன? டைரக்ஷன். இதுதான் நம்மளோட 3வது படி, டிஜிட்டல் டைரக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஏஐ ஆக்டர்ஸை எப்படி நடிக்க வைக்கிறது, அதுக்கு நாம சரியான வார்த்தைகளை வச்சு ப்ராம்ப்ட், அதாவது கமாண்ட்ஸ் கொடுக்கணும். வாங்க, அது எப்படி செஞ்சாங்கன்னு பாப்போம். இது வெறும் முதல் காட்சிக்கு மட்டும் ஏஐக்கு கொடுத்த டைரக்ஷன். அந்த கமெண்ட்ஸை கொஞ்சம் பாருங்க, எவ்ளோ கராரா இருக்குன்னு. கேரக்டர்ஸ் கீழே இருக்கிற தமிழ் டயலாக்ஸை பேசணும், லிப்சிங் பர்ஃபெக்டா இருக்கணும், காவேரி சிரிச்ச முகத்தோட பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசியா கண்டிப்பா எந்த சப்டைட்டில்ஸோ டெக்ஸ்டோ வரக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காங்க. அடுத்ததா நம்ம ஃபைனல் ஸ்டெப்க்கு வர்றோம். அதாவது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இறுதி வடிவமாக்குறது. இப்போ நம்ம கிட்ட கேரக்டர்ஸ் இருக்கு, செட்டிங் இருக்கு, ஒவ்வொரு சீனுக்கான டைரக்ஷனும் இருக்கு. இது எல்லாத்தையும் வீடியோ ஜெனரேட்டர்ல போட்டு ஃபைனல் அவுட்புட் எடுக்க வேண்டியதான். ஆனா இங்கேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் நடந்தது.
இது எல்லா கிரியேட்டிவ் ப்ராசஸ்லயும் நடக்கிற ஒரு கிளாசிக் ஐயோ மூமெண்ட். என்னாச்சுன்னா, இந்த கிரியேட்டர் முதல்ல கேரக்டர் இமேஜஸ் உருவாக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி சூப்பர் மார்க்கெட் பேக்ரவுண்ட் வைக்க சொல்லி ஏஐக்கு சொல்ல மறந்துட்டாரு. சோ கேரக்டர்ஸ் மட்டும் தனியா வந்துருச்சு, பேக்ரவுண்ட் இல்லாம. இதிலிருந்து நாம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏஐ கூட வேலை செய்யறதுங்கிறது ஒரு நேர்கோட்டு பயணம் கிடையாது. முதல்ல ஒரு பிரச்சனைய கண்டுபிடிக்கிறாங்க. கேரக்டர்ஸ்க்கு பேக்ரவுண்ட் இல்ல. அடுத்து சொல்யூஷனுக்கு போறாங்க. திரும்பவும் அந்த விஸ்க் டூலுக்கே போய் ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பர் மார்க்கெட் பேக்ரவுண்டு சேர்க்கறாங்க. அதுக்கப்புறம் தான் ஃபைனல் வீடியோ ஜெனரேஷனுக்கே போறாங்க. இது ஒரு சைக்கிள் மாதிரி, தப்ப சரி செஞ்சு முன்னாடி போயிட்டே இருக்கணும். இப்போ எல்லாம் கரெக்ட். திருத்தப்பட்ட இமேஜஸ் ரெடி. 9 காட்சிகளுக்கும் தெளிவான டைரக்ஷன்ஸும் ரெடி. எல்லாத்தையும் ஃப்ளோ அல்லது ஜெமினி ஏஐ ஸ்டுடியோ மாதிரியான டூல்ஸ்ல கொடுத்து ஃபைனல் அவுட்புட் எடுத்தாச்சு. நம்ம ஆரம்பத்துல பார்த்தோமே, அந்த மனசுக்கு நெருக்கமான விளம்பரம், அது இப்படிதான் உயிர் பெற்று வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ஒரு டாக்குமெண்ட்ல வெறும் ஐடியாவா ஆரம்பிச்சு ஸ்கிரிப்ட் எழுதி கேரக்டர்ஸ் உருவாக்கி சீனை செட் பண்ணி அவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்து இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பை தாண்டி ஒரு முழுமையான ஏஐ விளம்பரத்தை எப்படி உருவாக்குனாங்கன்னு நாம இப்போ முழுசா பார்த்துட்டோம். சோ கடைசியா ஒரு கேள்வி வருது. ஏஐ தான் கருவி, ஆனா இங்க கலைஞர் யாரு? யோசிச்சு பாருங்க. இந்த முழு ப்ராசஸ்லயும் ஏஐ பல வேலைகளை செஞ்சாலும் அந்த ஆரம்ப ஐடியா, அந்த கிரியேட்டிவ் பார்வை, நடுல வந்த பிரச்சனையை சரி செஞ்ச அந்த புத்திசாலித்தனம், இது எல்லாமே ஒரு மனுஷங்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்கணும்னா, எதிர்காலத்துல கிரியேட்டிவிட்டினாலே நம்ம கைப்பட எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா ஏஐ மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான கருவியை எப்படி ஒரு சிறந்த கலைஞன் மாதிரி இயக்குறோங்கிறதுல தான் இருக்கு.